எஸ் இன்னைக்கு இந்த முட்டையை வச்சு நம்ம ஜப்பனீஸ் பேன்கேக் செய்ய போகிறோம். நான் ஃபுல்லாக எஃப்ஒய்பி ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம செஞ்சே தீரணும். இதை விட எப்படி விட்டு வைப்பான்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட விஸ்க் இல்லாதனால இந்த மாதிரி செய்யலாம் நாங்கள். ஆனால் எவ்வளோ நிமிஷம் சொல்லவே நான் 20 நிமிஷமா அடித்தேன். நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. திருப்பி கொட்டியும் உழுவு. ஐயோ கைப்பிள்ளைய கையில் பிடிக்க முடியலன்னு ஒரே குஷி. ஆனால் அந்த குஷி கொஞ்ச நேரம் கூட அவளை மாவு இருக்கா செக் பண்ண போயிட்டேன். இவ்வளோ குறவான மாவில் எப்படி நான் பேட்டரி செஞ்சு முடிக்குது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் அரிசி மாவு போட்டு டச்சா பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னோட இன்ஸ்டிடியூஷன் சொல்ல ஆரம்பிச்சு ஒழுங்கா வராதுன்னு. இந்த சைடில் திரும்பி பார்த்தா நான் கஷ்டப்பட்டு மாங்குன்னு அடிச்சு முட்டை வேற காத்துக்கிட்டு இருக்கு. சரி எல்லாத்தையும் போட்டு கிண்ணனா அங்கதான் நெஞ்சு வலி. அது பேட்டரி ஆயிடுச்சு. என்னடா இது வீடியோல ஸ்கோப்ல அள்ளி வைக்கிறக்கு நம்மளுக்கு தண்ணி வேற ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு என் மனசு அங்கேயே சுத்தமுறை சரிஞ்சிருச்சு. என் ஃபேஸ் ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சு ஃபுல்லாக முட்டை ஸ்மெல். ஆனால் அந்த ரெசிபி நான் திரும்ப சக்ஸஸ் ஆக வரைக்கும் ஓய போகிறது எனக்கு முடிவு எடுத்துட்டேன்.